கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வு பெறுகின்றோம், புது மகிழ்ச்சி பெறுகின்றோம். ஏனென்றால் தாயோடு இணைந்து பயணிக்கின்ற எந்த ஒரு குழந்தையும் ஆபத்து இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் சரியான பாதையில் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருவார்கள் என்பதற்கு இந்த வணக்க மாதமும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய இந்த வணக்க மாதத்தின் சிந்தனைகளாக இயேசுவோடு இணைந்து அன்னை மரியாள் நம் அனைவருடைய மீட்புக்காக அவள் எடுத்த முயற்சிகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஒரு பெண்ணானவள் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் என்றால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனையோ ஆசைகள் புரையோடி கொண்டிருக்கும். ஆனால் அன்னை மரியாள் தன் மகனை பெற்றெடுக்கின்ற காரணமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் அறிவோம். அது என்னவென்றால், எல்லா தாய்மார்களும் தங்கள் கருவில் சுமந்ததும் சுமப்பதும் இனி சுமக்கவிருப்பதும் தங்கள் வாரிசுகளை தங்களுக்கு பின் தங்கள் குடும்ப சங்கிலி அறுபடாமல் இருக்கவும், தங்கள் சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கவும் வேண்டி பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். ஆனால் அன்னை மரியாள் இவ்வுலக மக்களின் மீட்பிற்காக தந்தையாம் கடவுளுக்கு தம்மையே சிலுவையில் பலியாக தந்திட இயேசுவை இறைவனின் மீட்பு திட்டப்படி தம் கருவில் சுமக்க ஆரம்பித்தாள். மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று தெரியாது. கருவறையில் இருக்கின்ற பொழுது கூட வரலாம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட வரலாம், முதிர்ந்த வயதிலும் வரலாம். ஆனால் தன் மரணம் இருப்பதை அறிந்து, அது எப்படிப்பட்ட மரணம் இருப்பதை அறிந்து இயேசுவும் இந்த மண்ணுலகில் அன்னை மரியாள் வழியாக பிறக்கிறார். அன்னை மரியாளும் தன் மகனுடைய மரணத்தை நன்கு அறிந்து இந்த மீட்பு திட்டத்திற்கு அவள் தன்னையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறாள். இப்படி மீட்பின் திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை மரியாள் தன்னுடைய இந்த மன்னக பயணத்தில் இத்தனை நாட்களாக அவளை பற்றியும் இயேசுவினுடைய பிறப்பை பற்றியும், கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை பற்றியும், கோவிலில் கண்டுபிடித்ததை பற்றியும் நாம் இத்தனை நாட்களாக பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய ஒற்றை வார்த்தையை வைத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் முதல் புதுமை நிறைவேற்றிய கானாவூர் நிகழ்வினை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சீடர்கள் கானாவூர் திருமணத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரை போலவும் சீடர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த திருமணத்தின் நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, நம் அன்னை மரியாளுடைய பார்வை மற்றும் அந்த திருமணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் தாய் என்பவள் தன் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்றாக அறிந்து வைத்தவள். எனவேதான் அந்த திருமணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு அறிந்து வைத்து, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுத்து அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்லுகின்ற பொழுது, பந்தி மேற்பார்வையாளர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். எல்லோரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர், தரம் குறைந்த ரசத்தை பிறகு பரிமாறுவர். நீரோ தரம் குறைந்த ரசத்தை முன்னே பரிமாறிவிட்டு நல்ல ரசத்தை பிறகு பரிமாறுகிறீரே என்று கேட்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் உண்டு கழித்த பிறகு இறுதி உணவை, அந்த கடைசி உணவை
உண்ணுவதற்காக காத்து கிடப்பவர்கள் யார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். எந்த ஒரு குடும்ப நிகழ்வுகளிலும் அழைக்கப்பட்டவர்கள், குடும்பத்திற்கு முக்கியமானவர்கள், நன்கு தெரிந்தவர்கள், முக்கியமான பெரிய பெரிய பிரதிநிதிகள், இப்படி அனைவரையும் அழைத்து முதல் விருந்து அவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு மீதமுள்ள விருந்தைத்தான் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கடைசியாக உணவு பரிமாறப்படுகிறது. அந்த வரிசையில் என்று பார்க்கின்ற பொழுது இறுதியாக உணவருந்த வந்தவர்கள் யார் என்றால் இந்த ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒருவேளை உணவில்லாதவர்கள். இவர்களுக்குத்தான் தரம் குறைவற்ற ரசம் அல்ல, மாறாக தரம் நிறைந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்ட இயேசுவால் முதலாக செய்யப்பட்ட புதுமையில் எடுக்கப்பட்ட அந்த ரசத்தை தான் இந்த மக்கள் பருகினார்கள் என்று ஒரு புத்தக ஆசிரியர் இவ்வாறு அற்புதமாக எழுதுகிறார். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே சொல்லுவாரே, நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளையே அழைக்க வந்தேன். மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கின்றேன். உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கவும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும், இப்படி ஏழை எளிய சின்னம் சிறிய இந்த குழந்தைகளுக்கு செய்வதில் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவதைப் போல, இப்படி இந்த இறுதி உணவின் நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த திராட்சை ரசத்தை பருகுவதற்கு இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதுமைகளில் இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார். மத்திய எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே அன்னை மரியாள் ஒரே ஒரு சுருக்கமான ஒற்றை வார்த்தையிலே தன்னுடைய பெரிய விண்ணப்பத்தை இயேசுவின் கரத்திலே வைத்து விடுகின்றாள். மரியா தனது மகனின் கருணையை பெற பெரிய நீண்ட ஜெபங்களை கூறிக்கொள்ளவில்லை. மாறாக விசுவாசத்துடன் இருந்த, நம்பிக்கையோடு இருந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையின் வழியாக தன் மகன் இயேசுவிடம் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அது நாம் என்ன செய்ய முடியும், இன்னும் எனது நேரம் வரவில்லையே என்று சொன்னாலும் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் பணியாளர்களிடம் ஆணையிட்டு விட்டு செல்லுகிறாள். அவர்களும் இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படிந்து 6 கற்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பி, அந்த தண்ணீர் இயேசு ஜெபித்ததினால், இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தினால் தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டு விட்டது. பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, இந்த அன்னை மரியாள் நம் அனைவருடைய மீட்பிற்காக இயேசுவோடு இணைந்து மீட்பு திட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் என்று பல நேரங்களிலே நாம் வெறும் வார்த்தைகளாக பேசிக் கொண்டிருந்தாலும், அவள் எப்படி தன் மகனோடு இணைந்து இந்த மீட்பு திட்டத்திலே நம் அனைவருடைய மீட்பிற்காக அவள் உழைக்க ஆரம்பித்தாள் என்பதை இந்த முதல் புதுமையிலிருந்து நம்மால் காண முடிகிறது. அதுவும் அதிகமாக சொற்களை அடுக்கிக் கொள்ளாமல் உரிமையுள்ளவளாக, நம்பிக்கை உள்ளவளாக தன் மகனிடம் இந்த விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறாள். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை மட்டும்தான் தரமுள்ள, ருசியுள்ள ஒரு நல்ல ஒரு திராட்சை ரசத்தை இயேசு அங்கிருக்கின்ற பந்தியிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே எதிர்பார்ப்புகள், ஆசைகள், விண்ணப்பங்கள், இவை அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே எடுத்து வைக்கிறோம்.
அப்படி எடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கின்றது? அன்னை மரியாளை போல சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஒற்றை வார்த்தையில் அமைகிறதா, அல்லது பல மணி நேரம் நீண்டு கொண்டே போகிறதா? பல மணி நேரம் நீண்டு கொண்டே போவதினால் நம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல, மாறாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வெளியே வருகின்ற பொழுது அதிலே உயிரோட்டம் இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் கேட்டு இந்த மண்ணுலகில் நம்மை படைக்கவில்லை இறைவன். நாம் கேட்டு நம்மை நம் பெற்றோர்களுக்கு இந்த மண்ணுலகிலே பிறக்க வைக்கவில்லை. நமக்கு எது, எப்பொழுது, எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்து நம்மை நல்லதொரு பெற்றோர்களுக்கு குழந்தையாக எந்த நேரத்தில், எந்த காலகட்டங்களில் இந்த மண்ணுலகில் பிறந்தால் நாம் அவரது கருணையை பெறுவோம் என்பதை உணர்ந்துதான் இறைவன் உங்களையும் என்னையும் இந்த மண்ணுலகிலே பிறக்க செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய பார்வையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அதையும் தாண்டி அதிகமாக இருப்பதினால்தான் நம் விண்ணப்பங்கள் பல நேரங்களிலே செவிமடுக்காமல் போய்விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தையின் வழியாக தரமுள்ள ரசத்தை ஏழை எளிய மக்களுக்கு அன்னை மரியாள் அற்புதமாக பகிர்ந்து கொடுத்தாள். அவர்களையும் தாண்டி அவளுடைய மகனுடைய மரணத்தின் வழியாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறாளே அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் நமக்காக எப்படி பரிந்து பேசுவாள் என்று சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏதோ இந்த வணக்க மாத நாளிலே அன்னை மரியாளோடு கரம் பிடித்து நடப்போம். இறையாசி என்றும் உங்களோடு.